நுவரெலியாவிலிருந்து நாம் கொழும்புக்கு போகிறோம்ங்க ட்ரெயினோட. ஆக்சுவலி நாம் இப்போ இந்த பிக்னி ஆப்போட நாம் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். பயங்கர லேட்டுங்க. நாம் ஒரு 2-3 மினிட்ஸ் ட்ரெயின் வரதுக்கு முன்னால் தான் நம்ம ரீச் ஆனோம். எல்லாம் நம்ம கசினுடைய பிளானிங். ஸோ ட்ரெயினோட போகிறோம். ட்ரெயின் ட்ராவல் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம். ஸோ நாம் வந்து இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்துட்டோம். ஒரு மாதிரியா ஒரு 3-2 மினிட்ஸ் முன்னால் வந்துருக்கிறோம். நம்ம ஆளுடைய பிளானிங் அப்படி. ஸோ இங்கேருந்து இப்போ கொழும்பு ஸ்ட்ரெயிட்டாக போகுது. எவ்வளோ ஸ்டேஷன் நடுவில் இருக்கும்? நிறைய ஸ்டேஷன் இருக்கும். வாங்க ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினோட போகிறோம். எப்படி இருக்குன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து லேட் ஆகலாமாம். அது யூஸ்வல் திங்க. இப்போ 12 மணி ஆயிட்டுல. ஸோ சம்டைம்ஸ் லேட் ஆகும். முன்னால் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம் 12 மணி வரைக்கும். இவங்க லேட்டாம். இந்த ட்ரெயின் 45 நிமிஷம் டிலேயாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சும்மாவே இருமச்சலம் ட்ராவல் நீ இன்னொரு மச்சலம் ஆட் பண்ணணும். நம்ம ப்ராடர் அங்கே ஆல்ரெடி ரீச் ஆகி பேசிக்கிட்டு இருப்பார். எங்கடா ஆளை காணும்னு. அது பார்ப்போம் என்ன பண்ணுறது. நீ என்ன சும்மா அப்படியே இருந்து படம் ரசம் பார்ப்போம். ஸோ ஒன்றுக்கு அடிக்கலாம் வேணும்னா இங்கே 50 ரூபா கொடுக்கணும். அம்மா ஸோ ட்ரெயின் வந்துருச்சு பாருங்க. ஓகே, நம்ம என்ன கம்பார்ட்மெண்ட்? ஓகே ஓகே, கேட்டு போவோம். ஆனால் இதான் 3rd கிளாஸில். வெள்ளைக்காரங்க வராங்கன்னா அது 3rd கிளாஸா வாய்ப்பு இல்லை. அங்கால தான் இருக்கு போல அந்த 3rd கிளாஸ். ஓகே, இது வந்து அன்ரிசர்வ் தான். நம்ம ரிசர்வ் பண்ணோம்ல, நாம் கொஞ்சம் முன்னால் போகணும். ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் இங்கே ஜாஸ்தி. அவங்க தான் இங்கே ட்ராவல் பண்ணியே வராங்க. அதுவும் இந்த ரிசர்வ் பண்ணி இந்த ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறது மோஸ்ட்டாக இந்த வெள்ளைக்காரங்க தான். ஸோ அவங்களுக்கு இந்த டூரிஸ்ட் போலீஸும் வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். அண்ட் அவங்கள நம்பி தான் இந்த நாடு கொஞ்ச நாளுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் நாம் வந்து இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நாம் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் நேராக போய் அதை பிக்கப் பண்ணணும். எல்லா சீட்ஸும் இப்படி தானே இருக்குது பாருங்க மக்களே. நல்ல சீட்ஸ், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பார்ப்போம், உள்ளுக்கு முறையில் பார்ப்போம். நாம் போகிறதுக்குள்ளே ரயின் எடுத்துருவோம் போல. 45 minutes late. பரவாயில்ல. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே ட்ராவலிங் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி ட்ரெயின் இருக்கிறது பஸ் இருக்கிற நேரத்தில் ரொம்பவே கலைச்சலாக இருக்கும். ஸோ டிக்கெட்டை நீங்கள் இந்த மொபைல் பிரிண்ட் ஆன்லைன் பிரிண்ட்லேயும் நீங்கள் காட்டலாம். நிறைய பேர் சொன்னாங்க பிரிண்ட் பண்ணிட்டு போங்கன்னு. ஆனால் இப்போ டிஜிட்டலாக மாறிடுச்சு. அண்ட் சில பேருக்கு நீங்கள் இப்படியே காட்டிட்டு உள்ளுக்கு. ஸோ நீங்கள் நிறைய லக்கேஜ் வச்சுருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம்ங்க. இங்கே லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. நீங்கள் அதுலேயே எல்லாத்தையுமே கம்பார்ட் பண்ணி வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். பாட்டுக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ டெஃப்ட்டுகள் அதுகள் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆக்சுவலி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் நம்ம கமெண்ட்ஸில் போட்டு விடணும். பட் இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்னால அந்தளவுக்கு இருக்காது பிகினிங்கில். அஃப்கோர்ஸ் அப்பப்போ செக் பண்ணுங்கள் இருக்கா இல்லையான்னு. பாருங்கள், வெள்ளைக்காரங்க தான் மோஸ்ட்லி இருக்காங்க. அண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. நாம் இங்கே சீட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் லைக் அந்த சீட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் தான் இருக்குன்னு இல்லை. அது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா மாறி கூட இருக்கலாம். நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் அவங்க செக் பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கள் இல்லை தான் நம்ம இருக்கிறோம், அங்கே தான் நம்ம புக் பண்ண சீட். ஸோ நோ ப்ராப்ளம் அது ஆக்சுவலி. மற்றபடி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஏறிட்டோம்.
ஸோ இப்போ 6-7 ஹவர்ஸ் ஐ திங்க் ட்ராவல் இருக்குது உங்களோட. நம்ம போகிறோம். ஃபுல் ட்ராவலை நம்ம போட மாட்டோம், சும்மா அப்பப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ட்ரெயினுக்குலாம் தருவாங்க. வாங்கணுமா என்ன காசுக்கு? ஜூஸ், சாப்பாடுகள், தண்ணி போட்டு வாழைப்பழம் தருவாங்க. பிறகு என்ன வாழைப்பழம் இருக்குது ஆனால் தருவாங்க. காய்ஸ் பாருங்கள் வியூவை. நியூ ரேலியாவிலேருந்து நாம் இப்போ கொழும்புக்கு போகிறோம். ஆயா தேங்க்யூ. இதுக்கு இது அந்த செகண்ட் கிளாஸில் போனோமே அது பெட்டராக இருந்தது போல். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸோடையும் போகலாம். சேம் என்ன 8 ஹவர்ஸ் ட்ராவல் அதுதான். இதுவும் இப்போ 8 ஹவர்ஸ் ட்ராவல், 7 ஹவர்ஸ் ட்ராவல். இதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணோம்னா ஒரு 2500 ஃபஸ்ட் கிளாஸ். ஏசி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் பட்டலை, கொஞ்சம் மாமா தான் இருக்குது. மற்றபடி பஸ்ஸில் பார்த்தோம்னா நார்மல் பஸ் வந்து ஒரு 400 500 அந்த மாதிரி. ஏசி பஸ்ஸும் இருக்குது. நம்ம வீடியோ போட்டிருந்தோம்ல, ஏசி பஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து ஒரு 300 800. அதுக்கு என்ன 3 காத்துறீங்க? என்ன 3 5 3 800. ஸோ இது முறை சீப்பர் நான் எப்படி பார்த்தாலும். ஆனால் பஸ்ஸில் வந்து நமக்கு இந்த சுற்றி சுற்றி போகிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், எனக்கு மட்டும் அப்படி இருக்காதுல்ல. ஸோ பார்ப்போம். நின்று தான் போகுது ட்ரெயின். நம்ம ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடுக்கணும். இந்த ட்ரெயின் டோர் திறந்து அந்த வாரிசு விஜய் மாதிரி வெளியில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு சீன் ஒன்று எடுக்க விருவானான்னு தெரில, கேட்டு பார்க்கலாம். மற்றபடி 7 ஹவர்ஸ் என்ன பண்ணுற நீ எடிட்டிங்? 25,000 டாக்ஸியில் கொழும்புக்கு. ஓகே பரவாயில்ல. இல்லை அவசரத்துக்கு கொடுக்கலாம், அதை சொல்கிறேன். அவசரத்துக்கு கொடுக்கலாம். 25,000 நீங்கள் காரோட அப்படியே நூறிலேருந்து கொழும்புக்கு வர்றதுக்கு. அந்த குதிரை சவாரிக்கு கேட்டான் 20,000 40,000 கேட்டாங்க 4 ஹவர்ஸுக்கு. ஸோ பார்த்து நீங்கள் காரோடையும் வரலாம். உங்களுக்கு போகலாம், காசு இருக்கிறவங்க போகலாம். நாம் இன்னும் பிகினிங் ஸ்டேஜ் தானே. ஸோ பார்த்து பண்ணணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3rd கிளாஸ்லேயும் போகலாம். ஆக்சுவலி ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஆனால் நாம் லக்கேஜ், ட்ராவல் பேக், நிறைய விஷயங்கள் ஐட்டங்கள்லாம் கொண்டு போகிறோம். நீங்கள் தனியாக இந்த மாதிரி ஒரு குட்டி பேக் வச்சுருந்தா நீங்கள் 3rd கிளாஸ்லேயும் போய் ட்ராவல் பண்ணலாம். அதுவும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். நாம் போயில இப்போ லக்கேஜ்லாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கேரண்டி இல்லை, அது ரொம்பவே சேஃபாக இருக்குமா? சேஃபாக இருக்குமாம்மா சொல்லிட்டார். அப்போ போயிட்டு வாங்க. பேக் இல்லாமல் போனால் பேக் இல்லாமல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து நூரேலியாவில் இல்லை. நீங்கள் அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். இந்த ஸ்டேஷன் பேர் நானு ஓயா. அதில் தான் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. 8 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கை பிளான் பண்ணி போங்க. நம்மளை மாதிரி இந்த கடைசி நிமிஷத்தில் அதுவும் நல்லா ஓகே லேட் ஆகிடுச்சு ட்ரெயின், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் கொஞ்சம் லக்கில் தான் போய் சேர்ந்தோம். எல்லாம் போயிடலாம். அவர்கிட்ட பிளானிங்னா போய் விற்றுடுவார். அது வரைக்கும் ஓகே. ஸோ பார்த்து பண்ணுங்கள் அந்த ட்ராவலை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம ட்ராவல் இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்குது. பெருசாக காத்துற அளவுக்கு நேச்சர் சைட்லையும் எதுவுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண பிக்சர்ஸ் வீடியோஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோன்னு பார்க்கணுன்னா பாருங்கள். நம்ம கொழும்புலேருந்து கண்டிக்கு போகிறது, அதுவும் நல்ல நேச்சர் ட்ரெயின் சைட் மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் ஆக்சுவலி பார்க்கலாம். நீங்கள் இந்த ட்ரெயின் டோர் இருக்கும்ல, எப்போவுமே ஓப்பன் பண்ணி தான் இருக்கும் அதில். ஸோ உங்கள் ஓன் சேஃப்டியில் நிறைய வெள்ளைக்காரங்க பொண்ணுங்க ஆக்சுவலி அதில் உட்காந்துக்கிட்டே பார்ப்பாங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியாக்காகவே அவங்க எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் கூட எடுத்து போடுவாங்க. ஸோ அது சேஃபாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபோன் விழுந்துடும் ஆக்சுவலி கீழே. அது நீங்கள் கிரிப்பாக நீங்கள் பிடிக்கலைன்னா அது விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பசங்க குழந்தைகளோட ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா அந்த எந்த வீடியோ சேஃப்டி மெஷர்ஸ் அதில் இல்லை பிடிக்கிறதுக்கு. ஓப்பன் தான், ஆனால் நல்லா இருக்குங்க. ஒர்க்காவது நீங்கள் வெளியில் பாருங்கள், நல்லா இருக்கும் ஒரு ஃபீல். இந்த படங்களில் வரும்ல, வாரிசு விஜய் வெளியில் வருவார், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் அனுபவிங்க, பார்த்து பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள். அவ்வளோதான். நாம் இப்போ கொழும்புக்கு போகிறோம். அங்கே நம்ம எல்டர் பிரதர் வருவார் ஜெர்மனிலேருந்து. அண்ட் அவரோட சேர்ந்து நாம் ஸ்ரீலங்காவில் பயணிப்போம்.
நிறைய டெஸ்டினேஷன்ஸ் இன்னும் இருக்குங்க உங்களுக்காக. ஜாஃப்னா இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம தமிழ் சைடு ஏரியா. ஸோ எல்லாமே பார்க்க போகிறோம் கொழும்புலேருந்து ஜாஃப்னா. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஜெர்மன் தம்பி சேனலுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. அடுத்த வீடியோஸில் நம்ம சந்திப்போம். பபாய், டேக் கேர். உங்கள் ஜெர்மன் தம்பி.